சினி இண்டஸ்ட்ரியில கொஞ்ச நாளா எங்க பார்த்தாலும் ஒரே விவாகரத்து நியூஸாவே இருந்துச்சு. அதுல ஒரு சில விவாகரத்து நியூஸ் மக்களால கிளப்பி விடப்பட்டுச்சு அப்படின்னும் நமக்கு தெரிய வந்தது. அந்த வகையில கடந்த ஒரு 2 நாட்களா நடிகை ரம்பாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் கருத்து வேறுபாடு, அதனால இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கூடவே ரம்பா டிவோர்ஸ் கொடுக்கல, அவங்க கணவரோட சேர்ந்து வாழதான் விருப்பப்படுறாங்க. சோ என்னோட கணவரோட என்ன சேர்த்து வச்சிடுங்கன்னு மனு எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நியூஸ் வெளிவந்தது. அதனால மக்களும் இது என்ன விவாகரத்து சீசனா, அமலா பாலன்னாங்க, லிசினாங்க, அதுக்கப்புறம் சௌந்தர்யா ரஜினிகாந்த்னாங்க, இப்போ விவாகரத்துக்கு ரம்பாவும் கியூல நிக்கிறாங்களா அப்படின்னு கமெண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில தான் ரம்பா அவசர அவசரமா ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல தனக்கு விவாகரத்தே ஆகலன்னும், தன்னோட கணவர் தன்னோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதாகவும், எங்க ஃபேமிலியோட நாங்க ரொம்ப ஹாப்பியா வேற ஒரு பெரிய வீட்டுக்கு மூவ் பண்ண போறோம், என்னோட குழந்தைய கூப்பிட்டு வர்றதுக்காக நான் இப்ப கிளம்பிட்டு இருக்கேன், ஆன் த வேல இந்த கிளாரிபிகேஷன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒரு பேட்டின்னு சொல்லிருக்காங்க. பொதுவா இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்புறது அப்படிங்கிறது நம்ம ஆட்களுக்கு கை வந்த கலை. ஆனா ஒரே ஆளை பத்தி ஒரே நியூஸ பத்தி எத்தனை தடவை தான் ஃபேக் நியூஸ் பரப்புவீங்க? ஆமா, ரம்பாக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னு இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை நியூஸ் வந்துச்சு. ரம்பா இதை இப்ப கிளாரிஃபை பண்ணிருக்கிற இந்த நேரத்துல நடிகை குஷ்பு ஒரு ட்வீட் பண்ணிருக்காங்க. அதுல மக்கள் தங்களோட கற்பனை திறனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தான் வைங்களேன், ரம்பா கூட நான் இன்னமும் தொடர்புல தான் இருக்கேன், அவங்களுக்கு டிவோர்ஸ்னு பேசப்பட்டு இருந்த இந்த நேரத்துல அவங்கள நான் கனடால போய் மீட் பண்ணேன், அழகான 2 ஏஞ்சலோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட அன்பு கணவர் அவங்களுக்காக கட்டியிருக்கிற புது வீட்டுக்கு மூவ் பண்ற பிஸில இருந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இப்படிப்பட்ட நியூஸ் கிளப்பி விடுறீங்களே அப்படின்னு நடிகை குஷ்பு சொல்லிருக்காங்க. இந்த விஷயம் குஷ்புக்கு முன்னாடியே தெரியும்னா இதையே ரம்பா இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்றதுக்கு முன்னாடி இவங்க சொல்லல அப்படிங்கிற சின்ன டவுட் வருது. எது எப்படியோ ரம்பாவை பத்தி இப்ப வெளிவந்து பயங்கர காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருந்த இந்த விஷயத்துக்கு ரம்பாவே முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அது தயவு செஞ்சு ட்ரெய்லரை பார்த்துட்டு ஃபுல் பாகுபலின்னு நினைச்சிட்டு வந்துடாதீங்க. நானும் திரும்ப சொல்லிக்கிறேன், இது பாகுபலி அல்ல. நான் வர பயங்கரமா நடிச்சிட்டு இருப்பேன். கோகுல் சார் சொல்லுவாரு, சார் என்ன சார் என்னன்னா வரலையா, இந்த மேக்கப்பை தாண்டி நான் நடிக்கிறது தெரிய மாட்டேங்குது.